இப்ப இருக்கக்கூடிய ஒரு கால இந்த மாதிரி டைம் பீரியட்ல கம்பெனிஸ் இருந்துச்சு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஐ எம் நம்பி ராஜன். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்துல லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கறது நீங்க வீடியோட எண்ட்ல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு பேபாலை பத்தி தான் பார்க்க போறோம். பேபால் எதற்கு ஒரு லட்சக்கணக்கான கம்பெனிஸ் அது எப்படி தனித்துவமான ஒரு கம்பெனியா இருக்குது அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேபாலை பத்தி இங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். எஸ், பேபால் நம்மளுடைய இலான் மஸ்கோட ஒன் ஆஃப் தி ஃபார்மர் கம்பெனிஸ் இருந்துச்சு. சோ இப்ப பேபால் டிஃபரெண்ட் ஒரு ஃபவுண்டர்ஸ் கீழ் ரன் ஆயிட்டு இருந்தாலும் பேபால் ஒரு காலத்துல ரொம்ப ஷைனிங்கான ஒரு கம்பெனியா இருந்துச்சு. நான் சொல்றது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 2000 அந்த மாதிரி டைம் பீரியட்ல. 2000 டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பேபால்ல மொத்தம் 13 பேர் இருந்தாங்க. அந்த 13 பேருமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த 13 பேருமே ஒரு பில்லியனர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மள எத்தனை பேர் நம்புவோம் அப்படிங்கறது தெரியாது. பட் அதுதான் உண்மை. எஸ், பேபாலோட தற்போதைய ஃபவுண்டர்ஸ் மாறினாலும் அவங்களுடைய பழைய ஃபவுண்டர்ஸ் 13 பேருமே இப்ப லட்சாதிபதியா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரனியர்ஸா இருக்காங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பேபால் மாதிரியான லட்சக்கணக்கான கம்பெனிஸ் நம்மளுடைய பிளானட்ல வந்துட்டு இருந்தாலும் பேபாலால மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆசமான ஒரு டேலண்டடான பீப்புள்ஸ் எப்படி அவங்களால கொண்டு வர முடிஞ்சது? ஒரு 13 பேர் இருந்தாங்களும் அந்த 13 பேராலையுமே எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை ஃபவுண்ட் பண்ண முடிஞ்சது? அவங்களால எப்படி அந்த ஒரு ஆண்டர்பிரினியரியல் வெஞ்சருக்குள்ள அவங்களால மட்டும் எப்படி போக முடிஞ்சது அப்படிங்கறது நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சோ ஓகே, அந்த அவங்களுக்கு சாதிச்சதுக்கான முக்கியமான 3 முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் கல்ச்சர். இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே நம்ம மறந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப 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 ஒரு நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் சரி, ஒவ்வொரு ஆண்டர்பிரினியர்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே அவங்களுக்கு தனித்தனியான சில யூனிக்கான ஒர்க் எத்திக்ஸ், ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதுல இந்த முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா இந்த 13 பேர், இந்த பேபால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 13 பேருடைய ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டிராஸ்டிக்கலா மத்த ஆண்டர்பிரினியர்ஸ் ஒரு டிஃபரெண்டாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஒரு பூஸ்டடா ஒரு இடத்துல ஸ்மார்ட் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களை உட்கார வச்சு அவங்க மூலமா ஒரு விஷயத்த ஒரு ஆண்டர்பிரினியல் வெஞ்சரை கிரியேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. பட் அதையும் நம்ம தீர்க்கமா பண்ணி அவங்களால பேபால் அந்த மாதிரியான கம்பெனியை ஃபவுண்ட் பண்ண முடிஞ்சதுக்கு அவங்களுடைய ஒர்க் எத்திக், அந்த ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமான. அந்த பேபால்ல இருந்த அந்த இரண்டாவது ரீசன் என்ன? டேலண்டட் பீப்புள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். டேலண்டட் பீப்புள்ஸ் பொதுவாக ஹார்ட் ஒர்க்கரா இருக்க மாட்டாங்க. பட் அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் மேக்சிமம் டேலண்டா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் டேலண்டா இருக்கவங்களால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு தோணாது, ஆசையும் இருக்காது. அதே போல ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா டேலண்ட் இல்லாதவங்க தன்னுடைய டேலண்ட் இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸா இருப்பாங்க. ஆனா இந்த பேபால்ல இருக்கக்கூடிய அந்த 13 பேருமே போத் டேலண்டடாவும் போத் ஹார்ட் ஒர்க்கிங்காவும் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க பேபால்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அவங்களால கரெக்டா டெலிவரி பண்ண முடிஞ்சது. அவங்க ஜெயிச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட். அப்படின்னா ஒரு காலேஜ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் நிறைய டேலண்டடான பீப்புள்ஸ், நிறைய ஒரு நாலேஜபிள் பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்டான ஒரு பர்சன் இருப்பாங்க. இப்ப ட்ரிபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரிபிள்ங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க. இதே மெக்கானிக்கல்ல இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, இதே சிஎஸ்சில இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி இசிஎல் இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேலண்டட் பீப்புள்ஸ், அந்த ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸோட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய லேக் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே லேக் ஆகிட்டே இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 4 பேருமே ஒரே ஒன்னு சேர்ந்து ஒருவேளை அந்த 4 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இல்ல அந்த 4 பேருமே ஒரு கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த 4 பேருமே சேர்ந்து அழகான ஒரு ப்ராடக்டையோ அல்லது அழகான ஒரு சர்வீஸையோ அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த நெட்வொர்க்கிங், அந்த ஒரு கான்டாக்ட், அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட லேக் ஆகிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களால ஒரு மிகப்பெரிய ப்ராடக்டையோ அல்லது மிகப்பெரிய ஒரு வெஞ்சரையோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரினியரல் ஒரு கல்ச்சருக்குள்ளேயோ அவங்களால போக முடியல. என்னதான் அவங்கள்ட்ட டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட அதிகமாவே இருந்தாலும் கூட அவங்களால ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரினியராவோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாவோ அவங்களால மாற முடியாதற்கு ஒரு முக்கிய காரணமும் அந்த
நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னாலதான் நம்ம வந்து பேபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சாதாரண கம்பெனியா நம்மளால தள்ளி வைக்க முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு டேலண்டட் பீப்புள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து ஒரு சேம் ஒர்க் எத்திக்குள்ள அவங்களால நெட்வொர்க் பண்ண வைக்கிறது ஒரே காரணத்தினாலதான் அந்த 13 பேருமே வந்து இப்ப பேபால்ல இருந்து வெளியே வந்திருந்தாலும் கூட யூடியூப், லிங்க்டின் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெப்சைட்ஸ், மிகப்பெரிய ஒரு கார்பரேட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இப்போ சிஇஓ இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஆண்டர்பிரினர் வெஞ்சரை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சோ என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.